பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஆண்டவரை துதித்து பாடுவோமா? ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பாடுவோம். ஆண்டவரை உயர்த்துவோம். நமக்கு தெரிந்த ஒரு பழைய பாடல். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாக்கிறவர், என் நேசர் நீரே. ஆண்டவரை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து நம்முடைய பாதையெல்லாம் அவர் கூடவே இருந்து நடத்துகிறார் அல்லவா? அவரை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்தி பாடுவோம். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினே, என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினே. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினே, என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நம்மை நடத்துகிறவர் அல்லவா? நம்மை பாதுகாத்து நம்மை அழைத்து செல்கிறவர். ஆம், நாம் வேண்டிக் கொள்வதெல்லாம் நம் வாழ்வில் தருகிறவர். ஆண்டவரே, அப்படி நம்ம எல்லாரும் உயர்த்தி பாடுவோமா? என் வாழ்வில் தருகிறேன். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகிறேன். நான் நினைப்பதற்கும் மேலா என்னை ஆசீர்வதிக்கிறேன். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகிறேன். நான் நினைப்பதற்கும் மேலா என்னை ஆசீர்வதிக்கிறேன். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வசனம் ஏசாயா 41:9. நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டதுனால தான் அவர் நம்மை கைவிடவே இல்லை, நம்ம விட்டு விலகவே இல்லை. ஒவ்வொரு நாளும் நம்ம வழி மாறும்போது கூட நம்ம கூடவே இருந்து, வழி இதில் தான் நீ நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மோடு கூட பேசுகிற ஒரு நல்ல தகப்பன் இல்லையா? ஆண்டவர் எவ்வளவு அற்புதமாய் நம்மை நடத்தி இருக்கிறார். அதை எண்ணி நாம் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். நம்ம ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். அவருடைய கரம் நம்மோடு கூட இருந்து நம்ம ஒவ்வொரு நாளும் நடத்தி செல்லுகிறது. இதே ஏசாயா 43:1 அவர் சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார்? இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். அவன் சொல்கிறார், நீ பயப்படாத, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். அவன் சொல்லி ரொம்ப அழகாக சொல்கிறார், நீ என் தாசன் அப்படின்னு யோசித்து பாருங்க. நான் உன்னை தெரிந்து கொண்டேன். எவ்வளவு நல்ல தேவன் அல்லவா? நம்மை தெரிந்து கொண்ட ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். யோசுவா 24 அவன் 2, 3, 4 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே கர்த்தர் எவ்வளவாய் அவனை ஆசீர்வதித்து அழைத்து செல்லுகிறத பார்க்குறோம். நான் நதிக்கு அப்புறத்தில் இருந்த உங்கள் தகப்பனாகி ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்து அவனை கானான் தேசமெங்கும் சஞ்சரிக்க செய்து அவன் சந்ததியை திரட்சியாக்கி அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தேன் அப்படி சொல்லுகிறார். பிரியமானவர்களே, தெரிந்து கொண்ட பிள்ளைகளை ஆண்டவர் கைவிடுவாரா? முதல்ல தாசன்னு சொல்கிறார். அப்படின்னா எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். நீ என் தாசன் அப்படின்னா எனக்கு உரிமையானவன், என் கூடவே இருப்பவன், ஆமென், நீ என்னுடைய பிள்ளை. அவன் ரொம்ப அழகாக சொல்கிறார் இல்லையா? அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் சொல்கிறார். தெரிந்து கொண்டவர்களை அவர் விட்டுருவாரா? கைவிடுவாரா? விடவே மாட்டார். சரியாய் நடத்தி செல்லுகிற ஆண்டவர். யோசுவாவை அழகாய் நடத்தி சென்று அந்த கானானை சுதந்திரிக்கும்படி வைத்தார் அல்லவா? உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அப்படிப்பட்ட நன்மைகளை சுதந்திரிக்கும்படி செய்வார். நீங்கள் இழந்து போனதை பெற முடியாமல்
பல நாட்களாக தவித்து கொண்டிருக்கிற காரியங்களையும் ஆண்டவர் எல்லாவற்றையும் திரும்ப பெறச் செய்வார். உங்களுக்கு எதிரடையாக இருக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் மாற்றி போடுவார். ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கலாமா? நம்ம வேண்டிக் கொள்ளுகிற எல்லா காரியத்திலையும் அவர் பதில் கொடுக்கிறவர். நிச்சயமாய் சரியாய் ஏற்ற வேளையில் நமக்கு பதில் கொடுப்பார். கண்களை மூடி ஆண்டவருக்கு இந்த வேளையில் நன்றி சொல்லுவோம். நன்றி பலிகளை அவருக்கு ஏறெடுப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் எங்களை நடத்தி வந்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்ததப்பா. ஆண்டவரை நாங்கள் வழி மாறும் போது கூட ஆண்டவரை எங்களுக்கு பாதை காண்பித்தீர். காரணம், என்னுடைய தாசன் என்று சொல்லி எங்களை தெரிந்து கொண்டதுனால எங்களை அப்படி சரியாய் நடத்தி செல்லுகிறீரப்பா. உம்முடைய பாதையெல்லாம் எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. நீர் ஆண்டவரே ஒவ்வொரு வினாடியும் எங்களுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து நிறைவான நன்மைகளை தந்து எங்களை பாதுகாத்து கொள்ளுகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், கோடா கோடி ஸ்தோத்திரம். தேவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய சித்தம் இந்த பூமியில் செய்யப்படுவதாக. அதற்கு என்னையும் எங்களையும் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. தடைகள் எல்லாவற்றையும் மாற்றி கர்த்தர் ஆண்டவரை ஈசாக்கை நீர் எங்களுக்கு கொடுத்து ஆண்டவரை ஆசீர்வதித்தது போல ஆண்டவரை அப்படிப்பட்ட நிறைவான ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். இப்படி சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் அப்படி ஆசீர்வதித்து கனப்படுத்தும். உம்முடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.